தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், தேவதானப்பட்டி, காமாட்சிபுரம், கும்பக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, மந்திரி ஓடை, செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் வெயில் அடித்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. மழைக்கு பிறகு வானவில் லேசாக தென்பட்டது. தெலுங்கானாவில் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டிய நிலையில் ஹைதராபாத் நகரம் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஹைதராபாத் நகரம் முழுவதும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பஞ்சாரா ஹில்ஸ் மற்றும் ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் கடந்த ஜூன் மாதம் முதல் 200 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் வர்த்தக நகரமான மும்பை பெரும் பாதிப்புகளை சந்தித்தது. கடந்த ஜூன் மாதம் முதல் மும்பையின் புறநகர் பகுதிகளில் 2904 மில்லிமீட்டர், கலாபா பகுதியில் 1930 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே போரிவலி, அந்தேரி, தாதர் உள்ளிட்ட இடங்களில் மழை தொடர்கிறது. மும்பைக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.